இது பாருங்கள், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து நம்ம டெய்லி காய்கறி கட் பண்ணிட்டு போடுறோம்ல, அதை ஃபுல்லும் வந்துட்டு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு கொஞ்சம் வெல்லம் கலந்துட்டு டப்பா நம்பும்போது அப்படியே நல்லா மூடி வச்சிடணும். டப்பாவில் போட்டுட்டு அது ஃபில் ஆனோடனே கொஞ்சம் வெல்லம் கலந்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒரு இதில் ஒரு 2-3 மாதம் இருக்கும். ஆனால் ஃபுல்லு இப்போ பாருங்கள் அப்படியே பிளாக் கலரில் மாறிடுச்சு. இதில் எடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் மண் செம்மண் வச்சுருக்கேன், அது போட்டுட்டு கொஞ்சம் விதை வச்சுருக்கேன், மிளகா விதை வச்சுருக்கேன், நெய் மிளகா. அது வந்து மிளகா சமைக்கும் போது அந்த நெய்யோட ஸ்மெல் வருமாம்மா. நான் இன்னும் வளர்த்ததில்லை, இது ஒரு நாட்டு ரகம். சரி போட்டு பார்க்கலாமே. எப்போவுமே மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் வந்து நம்ம அப்படியே போடுறத விட எதுலையாவது நாற்று விட்டு எடுத்து நட்டால் நல்லா வளரும். இது நெய் மிளகா, இது வந்து நாட்டு ரகம் மிளகா. போட்டு பார்க்கலாம் எப்படி செடி வருது, எப்படி காய்க்குதுன்னு. போட்டுருவோம், இதுதான் எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. அதுதான் போட்டாச்சு, பார்க்கலாம் எப்படி முளைச்சி வருதுன்னு. விதைக மூடுற அளவு மண் போட்டால் போதும், ரொம்ப மண் போட்டுட்டாலும் அப்போ அது முளைச்சி மேலே வரவே முடியாமல் போயிடும். நினச்சிட்டு டெய்லி இந்த மாதிரி நினச்சி விட்டுறணும், ரொம்ப தெளிக்கவும் கூடாது. கொஞ்சம் மேலே காஞ்ச தலைகளை வச்சு ஒரு 2 நாள் மூடி வச்சிடலாம். அப்போ அந்த ஈரம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் முளைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம இது மேலேயே கூட 2 நாளைக்கு அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த ஈரம் வந்து அப்படியே காயாமல் கொஞ்சம் அதுக்கு முளைக்க ஈஸியாக இருக்கும். 2-3 நாள் கழித்து கூட எடுத்துடலாம்.